ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் மேக்ஸிமம் கூகுள் ஜிபோர்டு கீபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஜிபோர்டு கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணாத ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஃபீச்சர்ஸை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் 2 சூப்பர்பான ஜிபோர்டு கீபோர்டு ட்ரிக்ஸையும் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதாவது வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் இந்த மாதிரி சேட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஜிபோர்டு கீபோர்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நான் ஜிபோர்டு கீபோர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் நம்பர்ஸு இல்லைன்னா சிம்பிள்ஸு நான் என்டர் பண்ணோம்னா இந்த 1 2 3 ப்ரெஸ் பண்ணுவேன். 1 2 3 ப்ரெஸ் பண்ணோன்னே ஸோ இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணுவோம். இன்னும் எனக்கு டெப்த்தான சிம்பிள்ஸ் எல்லாம் வேணும்னா மறுபடியும் ப்ளஸ்ஸு ஸ்லாஷு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இன்னும் தேவைப்படக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணுவோம் இல்லைங்களா. இதுக்கு பதிலாக இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்க, கீபோர்ட் லெட்டர்ஸ் மேலேயே நம்மளுக்கு அந்த சிம்பிளை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த கீபோர்ட்லேயே மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லாங்குவேஜஸ் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், ப்ரிஃபரன்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பாருங்க, டச் அண்ட் ஹோல்டு கீஸ் ஃபார் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்தது ஃபிளிக் கீஸ் டு என்டர் சிம்பிள்ஸ், இதையும் எனேபிள் பண்ணிட்டு நேராக வெளியே வந்துருங்க. இப்போ ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ ஜிபோர்டு கீபோர்டு பாருங்க, லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸ்க்கு மேலேயே அந்த சிம்பிள்ஸும் டிஸ்பிளே ஆகுது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து டைப் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று டைப் பண்ணிட்டு இப்போ எனக்கு அந்த சிம்பிளை டைப் பண்ணணும்னு என்ன பண்ணுறது, அந்த லெட்டர் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள்ஸ் உங்களுக்கு என்டர் ஆயிரும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லெட்டர் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அந்த சிம்பிள் வந்து உள்ளே என்டர் ஆயிரும். இல்லைன்னா அந்த லெட்டர் மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து என்டர் ஆயிரும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. இந்த 2 மெத்தடில் சிம்பிளை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஜிபோர்டு கீபோர்டில் பாருங்களேன், கீழே அந்த குளோப் சிம்பிள், இங்கிலீஷ் அண்ட் ஃபுல் ஸ்டாப்பு அண்ட் என்டர் கீ இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த ஸ்பேஸ் பாரை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ இந்த ஜிபோர்டு கீபோர்டு மேலே இருக்கிற செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ப்ரிஃபரன்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஃபுல் ஸ்டாப் கீ எனேபிளில் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி அந்த கீபோர்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்த மாதிரி அந்த ஃபுல் ஸ்டாப் அங்கே இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த ஸ்பேஸ் பார் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ ஃபுல் ஸ்டாப்பும் நம்மளுக்கு வராது. சரி, ஓகே, ஃபுல் ஸ்டாப் எனக்கு வரலைங்கிறது ஓகே. ஆனால் நான் டைப் பண்ணும் பொழுது எனக்கு ஃபுல் ஸ்டாப் வேணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு சேம் இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போய்க்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டபுள் ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஆஸ் யூஸ்வல் சேட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போது சேம் ஃபுல் ஸ்டாப் இல்லை, ஆனால் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஃபுல் ஸ்டாப் வேணும்னா அந்த ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துரும். பாருங்கள், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நம்ம டைப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல டபுள் டைம் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வந்துடும். ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பர்பான டெக்னிக். அடுத்து இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டில் எப்படி ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கமா சிம்பிள் இருக்கும். இந்த கமாவும் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சேம் இந்த கீபோர்டில் மேலே இருக்கிற செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போய்க்குங்க. இதுக்குள்ள கமா கீன்னு இருக்கு பாருங்க, ஷோ ஆன் கீபோர்ட் ஃபார் அப்ளிகபிள் லாங்குவேஜ், அதை டிசேபிள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்து சேட் ஓப்பன் பண்ணி பாருங்க, கமா ரிமூவ் ஆயிரும். ஸோ கமா ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த கீபோர்டு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸாக ஒரு சென்டர் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரி, ஓகே, எனக்கு இப்போ கமா என்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னா ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த 1 2 3 கிளிக் பண்ணுங்கள். உடனே கமாவும் வரும், ஃபுல் ஸ்டாப்பும் வரும். இந்த கமாவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமா அண்ட் ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணும் பொழுது உங்களுடைய கீபோர்டும் ஒரு ஸ்பேஸ் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அடுத்து இந்த கீபோர்டில் இந்த ஜிஃப் செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இந்த இடத்துல நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஈமோஜிஸை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அது எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஈமோஜி ஸ்டிக்கர் ஜிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுக்குள்ள இமோஜி இன் சிம்பிள்ஸ் கீபோர்டுன்னு இருக்கு பாருங்க, அதை எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ அந்த கீபோர்டை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்படி டிஸ்பிளே ஆகும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. அது கீழே இருக்கிற அந்த 1 2 3 இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ண எல்லா இமோஜிஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 1 2 3 ப்ரெஸ் பண்ணி ரீசெண்டாக யூஸ் பண்ண அந்த இமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு உடனே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 1 2 3 நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கான ஆஸ் யூஸ்லாம் அதுவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கீபோர்டை செட் பண்ணிங்க. அடுத்து பாப்புலரான இமோஜிஸ் எல்லாம் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டாப்பில், அந்த கீபோர்டோட டாப்பில் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேம் அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இமோஜி ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஜிஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இமோஜிஸ் ஃபாஸ்ட் ஆக்சஸ் ரோல்டு, அதை எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னாவே ஸோ நீங்கள் 1 2 3 எல்லாம் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில் டோட்டலாகவே பாப்புலரான இமோஜிஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இமோஜிஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். சரி, இந்த 1 2 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணதெல்லாம் கீழே இருக்கும், பாப்புலரான இமோஜிஸ் எல்லாம் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இமோஜி சிம்பிளை கிளிக் பண்ணி இமோஜியை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கீபோர்டில் இருந்தே செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரியாக்ஷனுக்கு நம்ம மேக்ஸிமம் இமோஜிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எப்பவுமே டிஸ்பிளே ஆகும், டிசேபிளே ஆகாது. நெக்ஸ்ட், உங்கள் ஜிபோர்ட் கீபோர்டில் இந்த ஜிஃபுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது கஸ்டமைஸ். ஸோ அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இமோஜி சிம்பிளுக்கு பாருங்கள், இமோஜி சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இமோஜி கொடுங்க. நார்மலாக அந்த இமோஜி வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. இதில் எந்த ஒரு பெரிய எஃபெக்ட்டுமே இல்லை இல்லைங்களா, இதை அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்தது நேராக செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள இமோஜி ஸ்டிக்கர் அண்ட் ஜிஃபை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டாக நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாருங்க, ஷோ ஸ்டிக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் இன் இமோஜி கீ டேப். உங்களுதுல ஆனில் தான் இருக்கும், ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல அந்த ஜிஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டமைஸை கிளிக் பண்ணிட்டு இமோஜியை செலக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலைங்கிறது தான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ மறுபடியும் இதை ஆன் பண்ணிட்டு கீபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு ஜிஃபுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பர் மாதிரி இருக்கிற அந்த கஸ்டமைஸை கிளிக் பண்ணிட்டு அதுக்கும் கீழே இருக்கிற இந்த இமோஜிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஏதாவது ஒரு இமோஜியை செலக்ட் பண்ணுறோம். அந்த இமோஜிக்கு தகுந்த மாதிரி இமோஜி கிச்சன்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்க. பெரிய இமோஜியை நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற ஏதாவது இமோஜி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலேட்டடான இமோஜி டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமோஜி தேவைப்படுதோ அந்த இமோஜியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பெரிய இமோஜியை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான 2 ஃபீச்சர் நம்ம சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கடைசியா சொல்லக்கூடிய 2 ஃபீச்சர் இதுதான். இது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க. இப்போ நம்ம மொபைல்ல ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததை வாட்ஸ்அப்ல நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி கேலரியை கிளிக் பண்ணி எந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோமோ அதை சென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லாம ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனே அதோட காப்பி வந்து வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்கணும். அது எப்படி நம்ம வாட்ஸ்அப்புன்ட்டு கிடையாது, அதாவது ஜிபோர்டு கீபோர்ட்லயே டிஸ்பிளே ஆகும். அதை எப்படி செட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி கீபோர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கிளிப் போர்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கீழே பாருங்க, சேவ் ரீசன்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் இன் கிளிப் போர்டுங்கிறது டிசேபிள் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு அலோவ் ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அலோவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்துட்டு ஏதாவது ஒன்று ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நேராக கீபோர்டை கிளிக் பண்ணுறேன். இந்த கீபோர்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் டிஸ்பிளே ஆகிற இடத்துல ஸ்கிரீன்ஷாட்னு வருது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க, உடனே டிஸ்பிளே ஆகும். இதில் சென்ட்னு கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டை கிளிப்போர்டில் டிஸ்பிளே பண்ண வச்சு நம்ம சென்ட் பண்ண வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். கண்டிப்பாக இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற சேட்டில் ஏதாவது பெருசாக ஒன்று டைப் பண்ணிடுறீங்க, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்னதாக டைப் பண்ணிக்கிறேன். அந்த டைப் பண்ணது வந்து எனக்கு தப்பாக தெரியுது, நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த இன்டூ மார்க் இருக்கு இல்லைங்களா, பேக் ஸ்பேஸு, அந்த பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக அந்த பேக் ஸ்பேஸ் நல்லா பார்த்துக்குங்க. இந்த கீபோர்டில் நான் அந்த விரலை பேக் ஸ்பேஸ் மேலே வச்சுட்டு அப்படியே லெட்டர் மேலே மூவ் பண்ணுறேன், அப்படியே செலக்ட் ஆகுது பாருங்கள் மேலே. ஸோ இது அப்படியே மறுபடியும் இந்த சைடு கொண்டு போகிறேன், அப்படியே செலக்ட் ஆகிறது டீசெலக்ட். ஸோ எது வரைக்கும் வேணும் எது வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விரலை எடுத்துட்டிங்கன்னா போதும், செலக்ட் பண்ண வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உங்கள் ஜீபோர்டு கீபோர்டு கொஞ்சம் ஸ்டைலாக நீங்கள் மாற்றணும், உங்களுடைய இமேஜை உள்ளே வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த ஜீபோர்டு கீபோர்டில் இருக்கிற செட்டிங் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தீம்னு இருக்குது பாருங்கள், தீமை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற மை தீம்னு இருக்குது பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிக்சர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு உடனே இந்த கீபோர்டுக்குள்ளே எந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே இமேஜஸை மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், ஸோ இந்த கீபோர்டுக்குள்ளே இப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத ப்ரிவியூ உங்களுக்கு காமிக்குது. இதில் மேலே பாருங்கள் அட்ஜஸ்ட் பிரைட்னஸ், இது கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து இன்னும் நல்லா கிளாரிட்டியாக உள்ளே வரும். எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் வச்சுட்டு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்ளைங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அப்ளை ஆயிருச்சு. அடுத்தது நீங்கள் நேராக வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் கீபோர்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த தீம் தான் வரும். இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ் இல்லைன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் இல்லைன்னா ஒய்ஃப் ஃபோட்டோஸ், உங்கள் பசங்க ஃபோட்டோஸும் வச்சுக்கலாம். நம்ம பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவை இந்த கீபோர்டில் நம்ம செட் பண்ணும் பொழுது அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். சரி, ஓகே, தீமில் வந்து பிடிச்சவங்களோட இமேஜஸை செட் பண்ணியாச்சு, அதை நான் ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணுறது? ஸோ சேம் கீபோர்டில் கூடிய செட்டிங் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தீமை கிளிக் பண்ணிக்க. இதுக்குள்ளே டிஃபால்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, மை தீம்க்கு கீழே டிஃபால்ட்னு இருக்குது பாருங்கள். டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உடனே அப்ளைன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கீபோர்ட் ஃபஸ்ட்டாக நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன இந்த ஜீபோர்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.